இப்போ நம்ம அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கடைசியில் தான் அந்த வாசனையான அந்த ஏலக்காவை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம்ல, திக் பால், அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது இந்த திக் பால் சேர்த்த உடனே அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியால் ஒரு கலக்கு கலக்கி மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு சுவையான தேங்காய்பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க.